3 நாள் கழிச்சு போலீஸ் ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ரயில்வே பாலத்துக்கிட்ட போய் ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. அப்போ ஒரு ட்ரெயின் வந்து ரயில்வே பாலத்தோட நடுவில் நிக்குது. அதுல இருந்து ஹீரோ இறங்கி நிக்கிறாரு. அப்போ ஹீரோயினை போய் சொல்றாங்க, ஓடி போன ஹீரோயினை ஹீரோவை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு போலீஸ் மட்டும் ஹீரோ ஹீரோயினை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்க்கும்போது டாக்டர் தான் போயிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ ஹீரோயினை நோக்கி கண்ணை நீட்டின டாக்டர், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட சொல்றாரு. அப்ப டாக்டர் கையில இருந்த துப்பாக்கியை ஹீரோ தட்டி விட்டுறாரு. 2 பேரும் துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அந்த துப்பாக்கி எடுத்து டாக்டரை பார்த்து சுட முயற்சி பண்ணும்போது சுடுற போர்ஸ்ல கால் தவறி அந்த பாலத்தோட எஜ்ஜில் தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்களை காப்பாற்ற போகும்போது டாக்டர் அவங்களை காப்பாற்ற விடாம தடுக்கும்போது 3 பேரும் தவறி அந்த ஆத்துல விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் போலீஸ் அந்த ஆத்துல இருக்க எல்லா முதலையும் கூண்டுல அடைச்சிட்டு அவங்க பாடியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆள் விட்டு தேடும்போது ஹீரோவோட பிளாஸ்டிக் கை மட்டும் கிடைக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்க வந்து செத்துருக்க மாட்டாங்க, உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா சிசிடிவி எனக்கு வேணும்னு சொல்லி அதை வாங்கி செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. இப்போ அவர் மேலே ஏறி கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் கிளினிக் அடிக்கடி ஒரு கம்பவுண்டர் வந்திருப்பாரு. ஏன்னா அவர் குடும்பத்தை கொண்டதான் அந்த கம்பவுண்டர் தெரிஞ்சிருக்கும். அதனால அடிக்கடி காசு வாங்கிட்டு இருப்பாரு. இடையில 2 பாடி கிடைச்சல, அதுல ஒரு பாடி அவர் பாடி தான், இன்னொன்னு வந்து ஹீரோட ஹவுஸ் ஓனர் பாடி. அந்த பொண்ணு அங்க ஹீரோ தேடி வந்திருக்கும், அவங்களையும் கொண்டு இருப்பாரு டாக்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இருந்தாலும் அந்த மேலதிகாரி வந்து அவங்க அந்த அதிகமான முதல்ல இருக்க ஆத்துல விழுந்திருக்காங்க, எப்படினாலும் செத்துருப்பாங்க, அதனால அந்த கேஸை மூடிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினியும் அந்த டாக்டரும் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோயினி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஹோம்ஒர்க் வந்து இங்க வைங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வைக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பொண்ணோட நோட் எடுத்து பார்க்கும்போது அதுல ஏதோ ஒன்று எழுதி இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினி அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீஸ் வீட்டுக்கு ஒரு புக்கு கொரியர்ல வருது. அந்த புக்கை வாங்கின போலீஸ் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு முடிக்கும் போது கடைசியா 5 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்கின ஒரு லெட்டர் இருக்கு. டாக்டரோட டிஃபன் பாக்ஸ்ல ஹீரோயினி 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினி ஒரு மலையோட எட்ஜில நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கலாம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கடுத்து நீங்க எதுக்கு அங்க நிக்கிறீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயினி, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினும் டாக்டர் எப்படி தப்பிச்சாங்கன்னு காட்டுறாங்க. 3 பேரும் ஆத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க மார்க் பண்ணி வச்ச இடத்த நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு முதல்ல மட்டும் அந்த ஆத்துல இருந்து தூரமா போகாம அதே இடத்துல இருக்கும். அந்த முதல்ல இவங்களை நோக்கி கடிக்க வரும்போது டாக்டர் ஹீரோவை அந்த முதல்ல பக்கம் தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு என்னாச்சுன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஹீரோயினையும் டாக்டர் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயினை பார்த்து என்ன எதுக்கு இங்க வர சொன்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயினி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் தான் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரை பார்த்து ஹீரோயினி, என்ன ஏமாத்திட்டீங்க, இனிமே உங்களுக்கு நான் எப்பவுமே கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து குச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை கொண்டனால டாக்டரை அரெஸ்ட் பண்ணி ஊருக்கு கூட்டு போறதுக்காண்டி ஏர்போர்ட்ல போலீஸ் நிக்கும் போது ஒரு போலீஸ் வந்து, சார் அவங்களோட பாடி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு டாக்டர் சிரிக்கிறாரு. ஹீரோ வந்து எப்படி தப்பிச்சாருன்னு காட்டுறாங்க. அந்த முதல்ல கடிக்க வரும்போது ஹீரோவோட பிளாஸ்டிக் கையை அந்த முதலோட வாயில போட்டுட்டு ஹீரோ தப்பிச்சிருப்பாரு. ஹீரோயினி இந்த நோட்டை பார்த்து அதிர்ச்சி ஆயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு கோயில்ல போய் பாக்குறாங்க, அங்க ஹீரோ இருப்பாரு. மேல இருந்து கீழே இருந்த ஹீரோயினி ஒரு ஆத்துல இருந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது சாமி ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அந்த ஊர்வலத்துல நின்னுகிட்டு யாரையோ தேடுறாங்க. ஹீரோயினி அவங்க மேல இருந்து ஒரு துணி விழுது. திரும்பி பாக்குறாங்க, ஹீரோ தான் அந்த துணியை போட்டிருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினியும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.